அப்போ எவன் வாழ்வையும் மரணத்தையும் அளிக்கின்றானோ அவனே என்னுடைய அதிபதி. இவர் என்ன சொல்றாரு, உன்னை உருவாக்குனதும் அல்லாதான், இதுக்கு முன்னாடி இருந்தவரை மௌத்தாக்க வச்சதும் அல்லாதாங்க. உடனே இப்ராஹிம் கூறியதுக்கு அவன் என்ன சொல்றான், நானும் வாழ்வையும் மரணத்தையும் அளிக்கணும். ஆர்குமெண்ட்டுக்கு என்ன பண்றான், விதண்டாவாதமான ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் வைக்கிறான். எப்படி 2 சிறை கைதிகளை கொண்டு வரான், ஒரு சிறை கைதிக்கு மரண தண்டனை கொடுத்துட்றான், ஒருத்தனை விடுதலை பண்ணிடுறான், ஒருத்தனுக்கு வாழ்வு கொடுத்தாச்சு, ஒருத்தனுக்கு மரணம் கொடுத்தாச்சு. ஒரு வகையில் இந்த ஆர்குமெண்ட்டு எடுபடக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட். ஆனால் இது இவர் சொன்ன மீனிங் வேற, இவன் செஞ்சு காமிச்ச மீனிங் வேற. ஆனால் காமன் மேன் மத்தியில் ஒருத்தனுக்கு வாழ்வு கிடைச்சதா இல்லையா, ஒருத்தனுக்கு மரணம் உயிர் போச்சா இல்லையா, நடந்துருச்சு. அப்படிங்கும்போது என் கையிலையும் அந்த பவர் இருக்கு அப்படிங்கிறான். இப்போ இப்ராஹிம் நபி என்ன பண்ணிட்டாரு, நான் அந்த மீனிங்கில் சொல்லலை, நான் தான் என் ஆர்குமெண்ட்டு நீ வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணிட்ட அப்படிலாம் இல்லை. அப்படியே அந்த ஆர்குமெண்ட்டையும் சைடில் வச்சிட்டாரு. அதை வந்து மறுபடியும் வந்து அது கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுத்து அதுலேயே டைம் வேஸ்ட்லாம் பண்ணல. இவங்க விவாதம் பண்ணாங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு நாள் பூரா அதுலேயே போயிடுச்சு, சிறுமியா அந்த பெண்ணா அப்படின்ட்டு, சகீரத்தன்னுட்டு. அது மாதிரி இவங்க வந்து அந்த ஆர்குமெண்ட்ல நிற்கலை. ஒரு ஆர்குமெண்ட் நீ ஜெயிச்சதாக இருந்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. அப்படியானால் அதற்கு இப்ராஹிம் சொன்னார், அப்படியானால் அல்லாஹ் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க செய்கிறான், நீ அதை சற்று மேற்கிலிருந்து உதிக்க செய். இதை கேட்ட மாத்திரத்தில் சத்தியத்தை மறுத்த அவன் திகைத்து போனான். அல்லாஹ் அக்கிரமம் புரிபவர்களை நேர் வழிபடுத்துவதில்லை. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இப்ராஹிம் நபி என்ன, இயற்கையை கட்டுப்படுத்துபவன் அல்லாஹ். அப்ப அந்த இயற்கையை கட்டுப்படுத்துறான், அவன் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க செஞ்சுட்டு இருக்கான். இது ஒன்றும் நீ பண்ணல, இது ஒன்றும் நீ பண்ணல, முடிஞ்சவனால செய்யுங்கிறான். இவன் மன்னன் மட்டும் இந்த சூரியனை மேற்கிலிருந்து உதிக்க செய் அப்படின்னு இப்ராஹிம் நபியோட சேலஞ்ச் வச்சிருந்தான்னு வைங்க, உதிக்க வச்சிருப்பார் அவர். அல்லாவுடைய மான பிரச்சனை இது. ரசூல் தோக்க மாட்டாங்க, நெருப்பு எரிக்கும், அது இயற்கை விதி. கண்ணு முன்னாடி எல்லாம் இயற்கை விதியை உடச்சு காமிச்சிட்டான். இப்ராஹிம் நபி தூக்கி நெருப்புல போறாங்க, நெருப்பு சுடல, புரிஞ்சிருச்சுலப்போ. எங்க நீ குதி, உன் அரண்மனை நெருப்பு தான்.